உலகெங்கும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்கள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால், திராவிட மாடல் ஆட்சியில் சந்தி சிரிக்கிறதா தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, கடந்த 2016 முதல் 2021 ஆண்டு வரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர், அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த அரசாங்கத்தில் நடைபெற்ற சில விரும்பத்தகாத சம்பவங்களை எல்லாம் பட்டியலிட்டு நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்திய வரலாறு அன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உண்டு. திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு மே திங்கள் 22ஆம் நாள் 2018 ஆண்டில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தில் விரும்பத்தகாத வகையிலே நடைபெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களுடைய அந்த சம்பவத்தை கோடிட்டு காட்டி நாடு முழுவதும் நடத்திய போராட்டங்களை இந்த நாடு மறந்திருக்க முடியாது. ஆளுநர் மாளிகையை நோக்கி புகார் கொடுப்பதற்காக சென்ற அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் MK ஸ்டாலின் அவர்களுடைய செயலை இந்த நாடு மறந்திருக்காது. ஆக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்றெல்லாம் பேசி நாட்டு மக்கள் மத்தியில் 2021 ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் களத்தில் ஒரு வெற்றியினை பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 2025 ஆண்டில் நடைபோட்டு கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் மக்கள் தங்களுக்கு தந்த அரசாங்கத்தின் ஆயுளை பூர்த்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட இன்னும் 12 மாதங்கள் எஞ்சியிருக்கிற சூழலில், அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாட்டு மக்கள் கேட்கிறார்கள், திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தில், MK ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறதா என்கிற கேள்வியை இன்றைக்கு நாட்டு மக்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நான் பணிவோடு இந்த நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் போது பல்வேறு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் இந்த நாட்டில் நடைபெற்றிருந்தாலும் கூட நான் 2024 நடைபெற்ற ஒரு சில சம்பவங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 2024 மே திங்கள் 4ஆம் தேதி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் தன்னுடைய தோட்டத்தில் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பிரதான கட்சியாக இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஜெயக்குமார் தன்னுடைய தோட்டத்திலேயே வெட்டி வீசப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு வரை அந்த கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை இந்த அரசாங்கம்
இந்த அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அருமைக்குரியவர்களே, நெல்லை மாவட்டத்தில் அதே மே 20ஆம் தேதி தீபக் ராஜா என்கிற ஒரு இளைஞன் ஹோட்டலிலே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து உணவு உண்டுவிட்டு வெளியே வருகிற போது அந்த ஹோட்டல் வாயிலிலே வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலையாளிகள் மீது ஏதாவது நடவடிக்கைகள் இன்றைக்கு வரை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அதே 2024 ஜூலை திங்கள் 3ஆம் தேதி மரியாதைக்குரிய சண்முகம் என்கிற அதிமுகவினுடைய செயலாளர், சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியினுடைய அதிமுக செயலாளராக இருக்கிற அந்த சண்முகம் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் இரவு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் படுபாவிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு வரை நம்முடைய காவல்துறை அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. டிசம்பர் திங்கள் 23ஆம் தேதி அதே 2024ஆம் ஆண்டில் மரியாதைக்குரியவர்களே, இந்த நாடு மிக கடுமையாக பார்த்த அந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த சம்பவம், அந்த மாணவியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திய அந்த ஞானசேகரன் என்பவனை கைது செய்த காவல்துறை, அந்த ஞானசேகரன் எழுப்பிய யார் அந்த சார் யார் என்கிற கேள்வி நாடு முழுவதும் எழுந்ததே. நான் கேட்கிறேன் அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு வரை ஞானசேகர் எங்கே விசாரிக்கப்பட்டார், எப்படி விசாரிக்கப்பட்டார், யார் அந்த சார் என்கிற அந்த கேள்விக்கு விடை உண்டா என்று கேட்டால் தமிழ்நாட்டுடைய காவல்துறையினரிடமிருந்து எந்த விதமான பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆக அருமைக்குரியவர்களே, இதுபோலத்தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் இன்றைக்கு வெட்டி படுபாவிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே பேசுகிற போது அவர் சர்வ சாதாரணமாக சொல்லுகிறார். என்னன்னா, 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற கொலை சம்பவங்களுடைய எண்ணிக்கை 1540 என்று சொல்லுகிறார். 1540 கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்றதாக பட்டியல் போட்டு சொல்லுகிற முதலமைச்சர் என்ன பேசுகிறாருன்னா, கடந்த கால அதிமுக ஆட்சியை விட எங்களுடைய அரசாங்கத்தில் கொலை சம்பவங்கள் குறைவாகத்தான் நடந்திருக்கிறது என்பது போல பேசுகிறார். அருமைக்குரியவர்களே, ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது திராவிட முன்னேற்றக் கழகம் நாட்டு மக்கள் மத்தியிலே சொன்னது என்ன சொன்னீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு முழுமையாக பாதுகாக்கப்படும், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் இரவு நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் தன்னந்தனியாக போய் வருகிற சூழல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் என்று பேசிய அதே முதலமைச்சர், அதே MK ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே பட்டியலிடுகிறார். 2024 நடந்த கொலை சம்பவங்களுடைய எண்ணிக்கை 1540 என்று சொல்லுகிற முதலமைச்சர், அதிமுக அரசாங்கம் நடந்தபோது நடந்த சம்பவங்களை விட எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே அந்த சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் குறைவான எண்ணிக்கையிலே தான் நடந்திருக்கிறது என்று சொல்லி நாட்டு மக்களை திருப்திப்படுத்துகிறார். நான் முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது நாட்டு மக்களிடத்தில் இப்படி பேசினீர்களா? அதிமுக ஆட்சியை விட நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்
கொலை சம்பவங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள் குறைவாக நடக்கிற அளவுக்கு நாங்கள் பார்த்து கொள்வோம் என்கிற ரீதியிலே தான் பேசினீர்களா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தொலைக்காட்சி விவாதங்களிலே கலந்து கொண்டு பேசுகிற சில அரசியல் விமர்சகர்கள் கூட இதை நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திலே இங்கே கொலை நடக்கிறது. மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரே. காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் நெல்லை மாவட்டத்திலே கொல்லப்பட்டிருக்கிறாரே. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரே. இதையெல்லாம் கேட்கிற போது அவர்கள் என்ன சொல்லுதாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடைபெறவில்லையா என்கிற ரீதியிலே பேசுகிற அரசியல் விமர்சகர்களை இன்றைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக அருமைக்குரியவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் தடுப்போம் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், திராவிட மாடல் அரசாங்கத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு கற்பழிப்பு களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேங்கை வயல் சம்பவத்தை இந்த நாடு மறந்துவிடக்கூடாது. வேங்கை வயலில் அங்கே இருக்கிற குடிக்கிற தண்ணீரிலே மலம் கலந்த விவகாரத்திலே இன்றைக்கு வரை குற்றவாளிகளை இந்த அரசாங்கம், காவல்துறை கைது செய்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆக தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட மாடல் ஆட்சியிலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அரசாங்கமாக இருக்கிறது. நாட்டு மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கோட்டை கொத்தளத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாக வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைமை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது இது போன்ற சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்படும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாற்றப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை ஒரு காலத்திலே பேசப்பட்டது, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான ஒரு காவல்துறை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது. இந்த காவல்துறை தான் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் 3 மணி நேரத்துக்குள்ளேயே குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்கிற காவல்துறையாக தமிழ்நாட்டின் காவல்துறை இருக்கிறது என்கிற வரலாறு பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கொத்தடிமைகளாக கைகட்டி சேவகம் செய்கிற கூட்டமாக இன்றைக்கு மாறி போய் கிடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய் கிடக்கிறது. சட்டம் ஒழுங்கு பற்றி கேட்க நாதி இல்லாத நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அவசியமாக இருக்கிறது. இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஆக இந்த ஆட்சி மாற்றத்தை தருகிற வல்லமை படைத்த இயக்கமாக தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் மட்டுமே இருக்கிறது. அந்த இயக்கத்தின் ஆற்றல் மிகுந்த தலைமையாக இருக்கிற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைவர் தமிழ்நாட்டின் கோட்டை கொத்தளத்துக்கு வரப்போகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லி, நாளை நமது, நாளும் நமது, நாடும் நமது, வெற்றி நமது என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.